என் மகள் பாத்திமாவுக்கு 11 வயது. நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கிறோம். ஒவ்வொரு காலையும் பாத்திமா எழுந்தவுடன் நொண்டி நொண்டி நடப்பாள். முதலில் தூங்கும்போது காலில் ஏதோ அசௌகரியம் இருக்கலாம் என்று நினைத்தேன். அதனால் பல நாட்கள் அவளை பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்திருந்தேன். ஆனால் இது சற்று அதிகமாகவே தொடர்ந்தபோது என் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. ஏதோ பிரச்சனை இருக்கிறதல்லவா? ஒரு நாள் பாத்திமாவின் ஆசிரியை என்னை பள்ளிக்கு அழைத்தார். அவர் கேட்டார், உன் மகள் ஏன் இப்படி நொண்டி நடக்கிறாள்? ஒரு இரவு நீ அவளுடைய படுக்கையில் படுத்து பார், என்ன நடக்கிறது என்று புரியும். நான் யோசித்தேன், இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? அன்று இரவு நான் பாத்திமாவின் அறையில் படுத்தேன். 5 நிமிடங்கள் கழித்து என் உடல் முழுவதும் வலிக்க ஆரம்பித்தது. படுக்கையில் ஏதோ பிரச்சனை இருந்தது. ஆனால் அதற்கு மேல் என் மனதில் ஒரு பெரிய பயம் தோன்றியது. பாத்திமா என்னிடம் என்ன மறைக்கிறாள்? அடுத்த நாள் காலை நான் பாத்திமாவை அழைத்தேன். ஆனால் அவள் காலை 9 மணி ஆகியும் எழவில்லை. இறுதியாக 10 மணிக்கு அவள் எழுந்தாள். அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான களைப்பும் பதற்றமும் இருந்தது. நான் கதவை திறந்தபோது அவளுடைய கால்கள் விசித்திரமாக நின்றிருந்தன, ஏதோ வலியை பொறுத்து கொள்வது போல. என் இதயம் ஒரு கணம் நின்றது. இங்கே என்ன நடக்கிறது? அன்று என் தந்தையின் சகோதரி ஆயிஷா வீட்டுக்கு வந்தார். அவர் 30 வருடங்களாக திருமணமாகியானால் குடும்பத்துடன் எப்போதும் தொடர்பில் இருப்பார். ஆயிஷா பாத்திமாவை இந்த நிலையில் பார்த்தால் ஏதாவது குத்தலாக பேசுவாரோ என்று நான் பயந்தேன். ஆயிஷா கேட்டார், உன் மகள் எங்கே? என் சகோதரனின் மகளை நான் நீண்ட நாட்களாக பார்க்கவில்லை. நான் பாத்திமாவை அறையிலிருந்து அழைத்தேன். அவள் நொண்டி நடந்து வந்தபோது ஆயிஷா அதிர்ச்சியடைந்தார். இது என்ன? இந்த சிறிய வயதில் இப்படி நடக்கிறாள்? கடவுளே, ஏதாவது நோயா? அவரது வார்த்தைகள் என் நெஞ்சில் குத்தியது போல இருந்தது. நான் சொன்னேன், ஆயிஷா, ஒன்றுமில்லை. பாத்திமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்று சற்று களைப்பாக இருக்கிறாள், அவ்வளவுதான். என் குழந்தைகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆயிஷா பாத்திமாவை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தார், ஏதோ கண்டுபிடித்தது போல. நான் பாத்திமாவின் அறை கதவை மூடி அவளிடம் தயாராகச் சொன்னேன். நீண்ட நேரமாகியும் அவள் வெளியே வரவில்லை. நான் அறைக்குள் சென்றபோது பார்த்த காட்சி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவளுடைய தலையணைக்கு அடியில் ஏதோ மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. நான் பார்க்க ஆரம்பித்த போது ஆயிஷா என்னை அழைத்ததால் திரும்பிச் சென்றேன். பாத்திமா அப்போது குளியலறையிலிருந்து வெளியே வந்தாள். புதியதும் அழகானதுமான ஒரு ஆடையை அணிந்திருந்தாள். நான் அதிர்ச்சி அடைந்தேன், ஏனெனில் அந்த ஆடையை நான் வாங்கவில்லை. இது எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டபோது அவள் சொன்னாள், அம்மா, என் நண்பி சஃபியாவை பற்றி சொல்லியிருக்கிறேனே, அவள் என் பிறந்த நாளுக்கு கொடுத்தது. ஆனால் என் மனதில் மற்றொரு சந்தேகம் எழுந்தது. இந்த ஆடைகள், பாத்திமாவின் களைப்பு, நொண்டல் எல்லாம் ஏதோ ஒரு ரகசியத்தை சுற்றியிருக்கிறது. பள்ளியில் என் பழைய நண்பரான ஆசிரியை ரசியாவை சந்தித்தேன். நான் கேட்டேன், உன் நினைவில் பாத்திமா இப்போதும் படிக்கிறாளா? ரசியா சொன்னார், அவள் முன்பு காலையில் வகுப்புக்கு வந்தாள். இப்போது மாலையில் வருகிறாள். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், பாத்திமாவின் நடவடிக்கைகளில் ஏதோ மாற்றம் இருக்கிறது. அவள் கண்கள் எப்போதும் களைப்பாக இருக்கும், உடல் வலிக்கிறது என்று சொல்வாள். பல நேரங்களில் முன்கூட்டியே செல்ல அனுமதி கேட்பாள். நான் பயந்தேன். ரசியா, என் மகள் ஏதாவது தவறு செய்திருக்கிறாளா? நான் ஒரு தாய், என் மனம் அமைதியில்லை. ரசியா சொன்னார், பள்ளியில் அவள் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் வீட்டில் உன் கண்கள் தேவை. அவள் இரவில் நன்றாக தூங்குகிறாளா? நீ அவளுடன் படுக்க வேண்டும். ரசியாவின் வார்த்தைகள் என்னை எழுப்பின. நான் நினைத்தேன், ஒரு நாள் இரவு பாத்திமாவின் அறையை திறந்தபோது அவள் தலையணைக்கு அடியில் 5000 ரூபாய் நோட்டுகளை பார்த்தேன். நான் அவளுக்கு பாக்கெட் மணி கூட கொடுப்பதில்லை. பின்பு இந்த பணம் எங்கிருந்து? என் மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன. வீட்டுக்கு திரும்பிய போது நான் முடிவு செய்தேன், என்று பாத்திமாவுடன் முழு நேரமும் செலவிடுவேன். இரவு நான் அவள் அறையில் படுக்கச் சென்றேன். நான் அறைக்குள் நுழைந்தபோது அவள் ஒரு கணம் அதிர்ந்தாள். அம்மா, எதற்கு வந்தாய் என்று கேட்டாள். நான் சொன்னேன், ஒன்றுமில்லை, என் அறையை சற்று சுத்தம் செய்ய வந்தேன். நான் அவளுடைய அலமாரியை திறந்தபோது புதியதும் விலை உயர்ந்ததுமான ஆடைகளை கண்டேன். நான் அதிர்ந்தேன். இது எங்கிருந்து என்று கேட்டபோது அவள் சொன்னாள், அம்மா, நான் சில குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன். அதற்கு கிடைத்த பணத்தில் இந்த ஆடைகளை வாங்கினேன்.
இவையெல்லாம் பயன்படுத்தப்பட்டவை விலை குறைவு. ஆனால் என் மனம் அதை நம்பவில்லை. நான் தலையணைக்கு அடியில் பார்த்தபோது மேக்கப் பொருட்கள் இருந்தன. இது என்று கேட்டபோது அவள் சொன்னாள், அம்மா, இவை விலை குறைவானவை. எனக்கு அலங்காரம் பிடிக்கும். நான் பள்ளிக்கு மட்டுமே செல்கிறேன், மற்ற குழந்தைகளைப் போல விளையாட செல்வதில்லை. நான் சொன்னேன், சரி, இன்று நான் இங்கே படுப்பேன். அவள் சற்று பயந்தாள். ஆனால் சொன்னாள், சரி அம்மா, உனக்கு ஒரு கிளாஸ் பால் கொண்டு வருகிறேன். அவள் பால் கொண்டு வந்தாள். நான் குடித்தேன். ஆனால் சிறிது நேரத்தில் எனக்கு கடுமையான தூக்கம் வந்தது. நான் தூங்கிவிட்டேன். காலையில் எழுந்தபோது நான் கோபமடைந்தேன். பாத்திமா என்னை தூங்க வைக்க ஏதோ செய்திருக்க வேண்டும். அவள் அப்போது வெள்ளை சல்வார் அணிந்து அழகாக ஒருங்கி நின்றிருந்தாள். இது என்ன என்று கேட்டபோது அவள் சொன்னாள், அம்மா, இன்று ஒரு சிறப்பு நாள். நான் தயாரானேன். ஆனால் அவள் கண்களில் ஒரு பெரிய துக்கத்தை கண்டேன். திடீரென அவள் சொன்னாள், அம்மா, எனக்கு ஒரு நல்ல இளைஞனை கண்டுபிடிக்க வேண்டும். நான் திருமணம் செய்ய தயார். நான் படித்து பணம் சம்பாதிப்பேன். நான் உனக்கு சுமையாக இருக்க மாட்டேன். இந்த வார்த்தைகள் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கின. 11 வயது குழந்தை இப்படி பேசுவது என்ன? என் மனதில் ஒரு பெரிய பயம் வந்தது. அன்று ஆயிஷா மீண்டும் வீட்டுக்கு வந்தார். அவர் சொன்னார், உன் மகளை என் மகனுக்கு திருமணம் செய்ய கொடு. நான் கோபமடைந்தேன். உன் மகன் நல்லவன் இல்லை. என் மகளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன். ஆனால் ஆயிஷா ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயத்தை சொன்னார். உன் மகள் இரவில் ஒரு மோசமான இடத்திற்கு செல்கிறாள். அங்கு ஒரு ஆண் அவளை துஷ்பிரயோகம் செய்கிறான். நான் இதை கண்டுபிடித்தேன். நான் உடைந்து போனேன். என் மகள், என் குழந்தை இப்படி ஒரு துயரத்தின் வழியாக செல்கிறாளா? நான் ஆயிஷாவிடம் கேட்டேன், நீ என்ன சொல்கிறாய்? என் மகளுக்கு இப்படி நடக்கிறதா? ஆயிஷா சொன்னார், உன் மகளை ஒரு இரவு ஒரு மோசமான இடத்தில் பார்த்தேன். ஒரு ஆண் அவளை மிரட்டி அவளை துஷ்பிரயோகம் செய்கிறான். உன் மகள் பயந்து இதை உன்னிடம் சொல்லவில்லை. நான் பாத்திமாவிடம் எல்லாவற்றையும் திறந்து கேட்டேன். அவள் அழுது கொண்டே சொன்னாள், அம்மா, நான் பயந்துதான் எல்லாவற்றையும் மறைத்தேன். ஒரு ஆண் என்னை மிரட்டினான். அவன் எனக்கு ஆடைகளும் பணமும் கொடுத்தான். ஆனால் என்னை துஷ்பிரயோகம் செய்தான். உன்னிடம் சொல்ல பயந்தேன். என் இதயம் உடைந்தது. நான் என் மகளை கட்டிப்பிடித்தேன். இது உன் தவறு இல்லை மகளே. நான் உன்னை காப்பாற்றுவேன். நான் காவல்துறையில் புகார் கொடுத்தேன். அந்த ஆணை அவர்கள் பிடித்தனர். ஃபாத்திமாவுக்கு கவுன்சிலிங் ஆரம்பித்தது. அவள் மெதுவாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாள். உன் குழந்தைகளை எப்போதும் கவனிக்க வேண்டும். அவர்களுடன் திறந்து பேச வேண்டும். அவர்கள் என்ன மறைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதை உன் இதயத்தை தொட்டிருந்தால் உன் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள். ஒன்றாக நம் குழந்தைகளை பாதுகாப்போம்.